ஜெய் ஸ்ரீராம். நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். உண்மையாகவே இந்த நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் இப்போ இந்த 12 ராசி பலன்கள் நம்ம சொல்ல போகிறோம். எப்படி சொல்ல போகிறோம் தெரியுமா? இது வரைக்கும் நீங்கள் நிறைய ராசி பலன் கேட்டிருப்பீங்க மற்ற சேனல்களில். நம்ம சேனலில் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நால்வர் அருளிய பதிகங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெற்றி பரிகாரங்கள் இருக்கக்கூடிய திருத்தலங்கள். இது நம்ம புதுசாக இப்போ நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ்க்காக இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சித்தர்கள், மகான்கள், வேத புருஷர்கள் வந்து சென்ற ஆலயங்களுக்கு எப்பயுமே பவர் ஜாஸ்தி. நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா, சார் இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு பிரச்சனை முடியணும், கல்யாணம் அப்படின்னா ஒரு பிரச்சனை முடியணும், ஒரு கடன் ஒரு கோயிலுக்கு போனால் முடியணும், ஒரு ஈகோ, நான் ஒரு ஈகோ பிடிச்ச ஆள் கூட பழகினேன் சார், அவன் ரொம்ப டார்ச்சர், அந்த ஈகோ சரியாகணும். இந்த மாதிரி நிறைய கோவில்கள், நிறைய அதிர்ஷ்ட குறிப்புகள், அதெல்லாம் நிறைய கொடுக்க போகிறோம். அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கிறது இந்த வாழ்வியல் பரிகாரங்கள்னு ஒன்று. இந்த வாழ்வியல் பரிகாரங்கள்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் ஈஸியாக செய்ய முடியுது. அதெல்லாம் 12 ராசிக்கும் 3 விஷயங்கள் 2026 நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ்க்கு கொடுக்க போகிறோம். அதிர்ஷ்ட குறிப்புகள், தேவாரம், திருவாசகம் பாடிய திருத்தலங்கள், முனிவர்கள் சென்ற திருத்தலங்கள், வெற்றி பரிகாரங்கள். 3வது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம், வாழ்வியல் பரிகாரம். 12 ராசிக்கு நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தடவை 2026 நீங்கள் செய்யக்கூடிய பிரச்சனைகளை, செய்யக்கூடிய விஷயங்களை அற்புதமாக செஞ்சால் ஈஸியாக டெவலப் ஆகலாம். குறிப்பாக சொல்லப்போனால் வாழ்வியல் பரிகாரங்கள் நம்ம ஏற்கனவே செஞ்சிட்ருப்போம். நம்ம செஞ்சிட்ருக்கிற பரிகாரங்களை முறைப்படி செய்கிறது, அதுதான் வாழ்வியல் பரிகாரம். வேறு ஒன்றும் இல்லை. தெரியாமல் செஞ்சதை தெரிஞ்சு செய்ய போகிறோம், அவ்வளோதான். சிம்பிளான கான்செப்ட்டு. இப்போ இந்த 2026 மேசராசிக்கு எப்படி இருக்கும், எல்லாத்துக்கும் எப்படி இருக்கும், குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும், அதெல்லாம் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். துளாராசி என்பவர்களுக்கு நீங்கள் போகக்கூடிய ஒரு திருத்தலம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை, உடல் ரீதியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. எனக்கு ஒரு மனசில் கஷ்டம் சார். திருக்கருகாவூர் திருத்தலம் சொல்ல வேண்டியதே இல்லை. முல்லைவனநாதர், கற்பரட்சிகாம்பிகை, கரு வளர்த்த தாய், எத்தனையோ பேர் இருக்குது. இந்த பூமியில் நான் பிறந்துட்டேன், எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னவா? இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் வளர்ச்சி உறுதி. துளாராசிக்கு வளர்ச்சி மிக நன்றாக இருக்கும். இந்த திருக்கோயிலை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. குழந்தை பாக்கியம் கிடைக்கிறவர்களும் போயிட்டு வரலாம், வளர்ச்சி பாதையில் இருப்பவர்களும் போயிட்டு வரலாம், முன்னேற்ற பாதையில் வருபவர்களும் போயிடலாம். புதிதாக தொழில் தொடங்க வேண்டும். நீங்கள் நினைக்கலாம், சார் இது குழந்தைக்கான கோயில். ஒரு தொழில் குழந்தையாகத்தான் ஆரம்பிக்கும். அந்த குழந்தை தொழில் உங்களை மிகப்பெரிய வெற்றியில் ஆழ்த்தும். அதே மாதிரி ஒரு தொழிலில் இருக்கக்கூடிய முன்னேற்ற பாதையில் வருவதற்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். துளாராசிக்கு வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்துட்டா, எறும்புக்கு ஏதோ ஒன்று போடுறது, சர்க்கரை அல்லது அரிசி மாவு, இதெல்லாம் போடலாம். இது காலையில் கோலம் போடும்போதே போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு துளாராசிக்கு நல்ல வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. அடுத்தது பலன் எப்படி இருக்கும் சார்? இந்த துளாராசிக்கு ஒரு வீடோ, வண்டியோ, சைக்கிளோ ஏதோ ஒன்று வாங்குறதுக்கான யோகம். துளாராசியில் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறான், அவனுக்கு ஒரு சைக்கிள் வாங்குகிற யோகம் வரும். ஒருத்தர் தொழில் பண்ணிகிட்ருக்கார், வண்டி வாங்குகிற ஒரு யோகம் வரும். திருமண மேடைக்கு அழைத்து செல்லக்கூடிய அற்புதமான நல்ல பலன்கள் துளாராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது. அனைவருக்கும் எளிமையான பரிகாரங்கள். இந்த 12 மாதத்தில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வர முடியாதா? 2 மாதத்தில் போயிட்டு வர முடியாதா? ரொம்ப செலவு கம்மியாக இருக்கிற கோயில். அதிகபட்சம் இந்த கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை முடிஞ்சால் ஒரு தேங்காய் பழம் வச்சு சாமி கும்பிட்டு வாங்க. நிஜமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வரும். இதுவரை 3 பரிகாரங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலுக்கு நீங்கள் போகலை. வாழ்வியல் பரிகாரம், கோவில் திருத்தலம், இயற்கையான வழிமுறையில் ஏற்படக்கூடிய விமோச்சனங்கள், இதெல்லாம் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த 2026 நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் வருவதற்கு வாழ்த்துவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ். யாராக இருந்தாலும் தாராளமாக கீழே ஸ்க்ரோலில் போய்ட்டு இருக்கிற நம்பருக்கு கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் நல்ல ஒரு நிகழ்ச்சியில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. வணக்கம், வாழ்த்துக்கள்.